ஹலோ கைஸ், தப்பி தவறி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சதுனால நிறைய பேர் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமான்னு ஒரு சஜஷன் கேட்கறாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 4 கொஸ்டினுக்கு உங்களோட ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட், பேஷண்ட் கேர் பிளஸ் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஒர்க்ல உண்மையிலே நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காதான்னு பாருங்க. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். செகண்ட், உங்களுக்கு ஹெல்த் கேர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆர்எல்ஸ் படிச்சு முடிச்சோன்னே வேலை கிடைக்கும், ஹை சேலரி அப்படின்னு மத்தவங்க சொல்ற ஃபேக் ப்ராமிஸ் வந்து உள்ள வரீங்களான்னு பாருங்க. தேர்ட், தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் பிரைவேட் காலேஜ் அப்படின்னு 19+ கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல பிரைவேட் காலேஜ்ல இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்க ஃபேமிலியால அஃபோர்ட் பண்ண முடியலன்னு பாருங்க. ஃபோர்த், இந்த ஃபீல்ட்ல இருக்க ஆக்சுவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளஸ் சேலரி பத்தி நீங்க எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 4 கொஸ்டினுக்கு ஏன் ஆன்சர் இருக்கான்னு கேட்டா இல்லைங்க, ஈவன் எல்லா ஃபீல்டிங் growth இருக்குங்க பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் பிளஸ் கண்டினியூஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. பட் நீங்க இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நான் கவர்மெண்ட் காலேஜ்ல 3 இயர் அகாடமிக் பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அதனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பெருசா எதுவும் தெரியல. இங்க நிறைய பிரைவேட் காலேஜ் 1.5 to 2 lakh per இயர் கோர்ஸ் ஃபீ வச்சிருக்காங்க. இவ்வளவு ஃபீஸ் பே பண்ணி இந்த கோர்ஸ் படிக்கணுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க். இந்த வீடியோ பாக்குற நீங்க அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, உங்களோட சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் 12th முடிச்சுட்டு அலைடு ஹெல்த் சயின்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா